Welcome to Way to DC YouTube channel. First of all, a very happy new year to everyone. New year, new goals and a smart strategy to achieve the goal. Let's begin here. So, as well as I would like to appreciate everyone, those who are choosing the choice of preparing the Group 1 examination. Group 1 earlier videos you have referred Group 1 examination in what are the various kind of services Group 1 specific as well as age criteria, minimum as well as maximum age criteria. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க earlier videosல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோஸோட objective Group 1 examination எப்படி approach பண்ணனும் and what are those syllabus for the Group 1 examination அதுக்கான வீடியோ தான் இதோட objective. So before that I will introduce myself and I am S. Budhalingam. I am also being part of this channel along with Mr. Kaviyarasan sir. So இந்த வீடியோஸ்ல Group 1 examination எப்படி approach பண்ணனும் அதோட syllabus என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்ப simplified-ஆ தெரிஞ்சுக்கணும். So take the Group 1 examination as a Group 1 preparation ரொம்ப simplified-ஆ நினைச்சுக்கோங்க. ஏன்னா அது really simplified one. நீங்க effort போட்டு அது simplified-ஆ இருக்கிற சென்ஸ் பார்க்கும்போது அதை நீங்க simplified-ஆ எடுத்துக்கிட்டு நீங்க solve பண்ணீங்கன்னு பார்க்கும்போது anyway இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதை நல்ல விதமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற சென்ஸ் பார்க்கும்போது So Group 1 preliminary examination நமக்கு இந்த வருஷம் எந்த டேட்ல நோட்டிஃபிகேஷன் வருது எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்லிருப்பாங்க. இப்போ அதோட சிலபஸ்க்கான எக்ஸ்போஷர் ஓகேங்களா. So Group 1 preliminary examination என்னென்ன மாதிரியான சிலபஸ் இருக்கு, எத்தனை பேப்பர்ஸ் இருக்கு, how many number of questions என்ன மாதிரி இருக்குங்க மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு வே ஃபார்வர்ட் டூல்ஸாக இது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ Group 1 preliminary examination இந்த சென்ஸ் பார்க்கும்போது அதில் டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 200 கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ 200 கொஷின்ஸ் நமக்கு Group 1 preliminary examination கேட்பாங்க. இந்த 200 கொஷின்ஸ்ல 175 கொஷின் இட்ஸ் அபவுட் ஜெனரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா. ஸோ 175 கொஷின் இஸ் அபவுட் ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் 25 question it's about maths and reasoning ஓகேங்களா. இதுதான் 25 questions சொல்லக்கூடியது. இதுக்கான எக்ஸ்போஷர் தான் இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வரோம். எனிவே ரொம்ப சிம்பிளிஃபைடாக வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியும். ஸோ அதில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குது, இந்த 175 question ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன இருக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளிஃபைட். ஸோ யூனிட் 1ல you will focus on general studies ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ், ஸோ ஜென்ரல் சயின்ஸில் இதான் யூனிட் 1. ஸோ யூனிட் 1ல ஜென்ரல் சயின்ஸ்ல ஆஸ்க்ட் அபவுட் 10 கொஷின்ஸ், 10 கொஷின்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. ஸோ 10 கேள்வி இந்த சென்ஸ் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து வரும். ஸோ ஜென்ரல் சயின்ஸ்ல நீங்கள் என்னெல்லாம் தெரியும், நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜென்ரல் சயின்ஸ்ல வரும். பட் ஓவரால் கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஓகே, வெயிட்டேஜ் நமக்கு ஓவரால் 200 கொஷின்ஸ்ல 10 கொஷின் நமக்கு ஜெனரல் சயின்ஸ்ல வெயிட்டேஜ் இருக்கு, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் யூனிட் 2ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜியோகிராஃபி ஓகே. ஜியோகிராஃபி இருக்கு, இதுல 10 கொஷின்ஸ் ஜியோகிராஃபிலேருந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ சயின்ஸுக்கும் 10 கொஷின்ஸ் தான் இருக்கு, ஜியோகிராஃபிக்கும் 10 கொஷின்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டையும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். சயின்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இயற்பியல், வேதியியல், பயாலஜின்னு சொல்லி கூட வாஸ்டான இருக்கக்கூடியதான் ஜென்ரல் சயின்ஸ். பட் ஜியோகிராஃபி ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல நம்ம சொல்லிக்க முடியும். எனிவே ஜியோகிராஃபி வாஸ்ட் பேப்பர் தான், பட் சிலபஸ்ல ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்சுவல் டாபிக் ஓகேங்களா. என்ன அப்படின்னா பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன் சொல்லக்கூடியது, அப்புறம் ரெயின்ஃபால் மழைப்பொழிவு, அப்புறம் வெதர் அண்ட் கிளைமேட், இதெல்லாமே ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளிஃபைடான கான்செப்சுவல் டாபிக். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. லிசன் பண்ணாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், அந்த மாதிரியான கான்செப்சுவல் டாபிக். அது மட்டும் இல்லாமல் நமக்கு Group 1 எக்ஸாமினேஷனில் எப்பவுமே தவறாமல் நமக்கு எந்த டாபிக்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த சென்ஸ் பார்க்கும்போது இந்த ரிவர்ஸ் டாபிக்லேருந்து. ரிவர்ஸ் டாபிக் இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கா. ஸோ இது இந்தியன் ரிவர்ஸ் சொல்லக்கூடியது. இந்த இந்தியன் ரிவர்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. சோ என்ன சொல்ல வரேன்னா 10 கொஸ்டின் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய கான்செப்சுவல் டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ரிவர்ஸ் டாபிக் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிட்டுன்னு பார்க்கும்போது இதுல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா. சோ இதுல 10 கொஸ்டின் சென்ஸ் பார்க்கும்போது நீங்க தாராளமா 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும் மினிமம் எஃபோர்ட்ல ஓகேங்களா. சிலபஸ் நிறைய இருக்கலாம், பட் எதுக்கு வெயிட்டேஜோ அதை மட்டும் கோர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண பார்க்கும்போது ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். இதுதான் ஸ்மார்ட் வே ப்ரிப்பரேஷன். ஜென்ரல் சயின்ஸும் என்ன இருக்கு, நமக்கு 10 கொஸ்டின் இருக்கு. ஜியோகிராஃபிலும் அதே 10 கொஸ்டின் வெயிட்டேஜ். பட் எதை ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் பார்க்கும்போது ஜியோகிராஃபில ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஜியோகிராஃபிலையும் இந்த மாதிரி லிமிட்டட் டாபிக்ஸ் எப்பவுமே ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய டாபிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது அது ஈஸியாக ஜியோகிராஃபி என்ன பண்ண முடியும், அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். தேர்ட் யூனிட்ல பார்க்கும்போது history ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா as well as இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து ஓவராலாக
25 கொஸ்டின்ஸ் கிட்ட இந்த டாபிக்ல வரும். ஓகேங்களா, 25 கொஸ்டின் இந்த சென்ஸ் அது ஹிஸ்டரி இந்த பார்க்கும்போது நமக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியான்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா, இந்த மாதிரி நமக்கு வந்து ஹிஸ்டரி என்ன பண்ண முடியும் வந்து செவரல் ஆஸ்பெக்ட்ல பார்க்க முடியும். ஓகேங்களா, பட் எனிவே பார்க்கும்போது சில பேருக்கு ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பீப்பிள் எல்லா டைப் ஆஃப் ஹிஸ்டரி ஃப்ரம் த ப்ரோட்டோ ஹிஸ்டரிலேருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வரிசையாக படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு பார்க்கும்போது ஸோ மாடர்ன் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஸோ மாடர்ன் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ மாடர்ன் இந்தியா அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதுலேருந்து கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணுறது மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸி. எனிவே இதில் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அந்த சென்ஸ் பார்க்கும்போது மாடர்ன் இந்தியா நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் ஓரளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 25 கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா சர்டன் லீடர்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், விஓசி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் டாகூர்னு சொல்லி சர்டன் லீடர்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பட் இந்த மாதிரி வேரியஸ் லீடர்ஸ் இருக்காங்க இந்த சென்ஸ் பார்க்கும்போது அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீடர்ஸை வந்து நம்ம வந்து பிக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ எப்படி பிக் பண்ணலாம் அந்த சென்ஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒரு லீடர் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நமக்கு வந்து கொஸ்டினாக வந்திருக்கு, ஐ மீன் வந்து அது நமக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல வந்திருக்கு இந்த சென்ஸ் பார்க்கும்போது அந்த லீடர்ஸை பிக் பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சிம்பிளா சொல்லணும் பார்க்கும்போது நமக்கு வந்து 1925ல வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தந்தை பெரியார் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, நீங்க வந்து படிப்பீங்க 1925ல வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சொல்லி சுயமரியாதை இயக்கம் சொல்லி நமக்கு வந்து தந்தை பெரியார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1925 மீன்ஸ் 2025 வந்து இதோட 100வது வருஷம். ஓகேங்களா, ஸோ இது 100வது வருஷம் பார்க்கும்போது அது கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல இருக்கும். அப்படிங்கப்ப நீங்க தந்தை பெரியார் நல்லா படிச்சிருவீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஃப்ராங்கா வந்து நமக்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல வருதோ அந்த லீடர்ஸ்க்கு ரொம்ப ப்ரையார் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது எக்ஸாம்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். லிஸ்ட் ஆஃப் லீடர்ஸ் அதிகமாக இருக்கலாம். எனிவே நம்ம எல்லா லீடர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் மோஸ்ட் ப்ரையாரிட்டைஸ்டா இந்த வருஷம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம பிக் பண்ண முடியும். ஸோ அது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 25 கொஸ்டின்ஸை ஈஸியாகவே என்ன பண்ண முடியும்னா நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுதான் வந்து யூனிட் 3 ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ அடுத்து என்ன இருக்கு பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் எவ்வளோ வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம சயின்ஸ் பார்த்தோம் 10 கொஸ்டின், பட் சயின்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்னு சொல்லி பார்த்தோம். ஜியோகிராஃபி கொஞ்சம் நேரோ பாயிண்ட் ஆஃப்ல அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் பார்த்தோம். ஜியோகிராஃபிலையும் எவ்வளவு 10 கொஸ்டின் சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதுலேருந்து 25 கொஸ்டின்ஸ் பார்க்குறாங்க. அதுலேயும் நம்ம மாடர்ன் இந்தியா அந்த நேஷனல் லீடர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின் நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்னு சொன்னேன். அடுத்தது வந்து இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியோட வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா, பட் 40 கொஸ்டின் இருக்கு இந்த சென்ஸ் பார்க்கும்போது இந்தியன் பாலிட்டி வந்து மோஸ்ட்லி எல்லா ஆஸ்பிரன்ட்ஸுக்கும் வந்து ஒரு ஃபேவரபிள் சப்ஜெக்ட். ஃபேவரபிள் சப்ஜெக்ட் இந்த சென்ஸ் பார்க்கும்போது ஏன் அப்படி இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபேவரபிள் சப்ஜெக்டா இருக்குன்னு பார்க்கும்போது இந்த இந்தியன் பாலிட்டி வந்து இட்ஸ் அபவுட் கம்ப்ளீட்லி ஒரு ப்ராக்டிகல் சப்ஜெக்ட். ப்ராக்டிகல் சப்ஜெக்ட் இந்த சென்ஸ் பார்க்கும்போது இங்கே நடைமுறை லைஃப்ல இந்தியன் பாலிட்டி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சோ தெரியும். நீங்கள் இந்த ஃபீல்டே இல்லைன்னா கூட இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. விச் மீன்ஸ் 2026 the year of election அப்படிதானே. ஸோ எலெக்ஷன் இயர் நமக்கு சொல்ல முடியும். ஸோ எலெக்ஷன்ங்கிற டாபிக் நமக்கு என்ன இருக்குன்னா சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்காக இருக்க தான் செய்யும். ஓகேங்களா, ஸோ இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்காங்களா எலெக்ஷன் அப்படிங்கப்ப இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் இந்த எலெக்ஷன் பற்றி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஸோ எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தெரியும் பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, இங்க வந்து கவர்னர் இருக்காங்க, சிஎம் இருக்காங்க, இந்த மாதிரி நமக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கு வந்து ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்து அடிக்கடி இதை நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். ஓகேங்களா, ஸோ அதை பத்தி படிக்கக்கூடியதான் பாலிட்டி. ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட்டா பாலிட்டி வந்து we are going to study only polity, not politics. பாலிடிக்ஸ் படிக்க மாட்டோம், பட் பாலிட்டி தான் படிப்போம். ஸோ அது இந்திய அரசியலமைப்பு என்ன கொடுத்துருக்காங்க, இவங்களோட செயல்பாடுகள் என்ன, ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டா வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி படிப்போம். இது கம்ப்ளீட்லி ப்ராக்டிகல் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால படிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஸோ படிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இருக்கிறதுனால இதுல 40 கொஸ்டின்ஸ்ல மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரியான ரொம்ப ஃபேவரபிள் சப்ஜெக்ட் தான் வந்து இந்த இந்தியன் பாலிட்டின்னு சொல்லக்கூடியது. ஸோ டாபிக்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி சொல்ல முடியும், டாபிக்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். பட் இது நீங்கள் பிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்க முடியும். ஒரு டாபிக் இன்னொரு டாபிக் நிறைய காம்பினேஷன்ஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அது மூலமா என்ன பண்ண முடியும், ஈஸியாக ரிவைஸ் பண்ணி இதில் நிறைய கொஸ்டின் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ பாலிட்டி ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட இந்த இந்தியன் பாலிட்டின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் யூனிட் 5 என்ன சொல்றாங்க, யூனிட் 5 வந்து இந்தியன் எக்கனாமி. ஓகேங்களா, ஸோ இந்தியன் எக்கனாமி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டாபிக் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு சொல்றாங்க. எவ்வளோ வெயிட்டேஜ்
50 கொஷின்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ இது ஒரு பார்ட் இந்தியன் எக்கனாமி, இது ஒரு பார்ட் ஓவராலா வந்து 50 கொஷின் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஸோ இதில் வந்து இந்தியன் எக்கனாமின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிலேருந்து நமக்கு வந்து இது வரைக்கும் வந்து எக்கனாமிக் சிலபஸ் ஓகேங்களா. இந்தியன் எக்கனாமி இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஓகேங்களா. அகைன் இந்தியன் எக்கனாமின்னு பார்க்கும்போது இதுவும் வந்து பியூர்லி ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் ஓகேங்களா. இது சிரமமே கிடையாது, பியூர்லி ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் தான் இந்தியன் எக்கனாமின்னு சொல்லக்கூடியது. டாபிக்ஸ் நிறைய கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா, பட் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட படிக்க முடியும். இதுக்குன்னா இந்த மாதிரி சொல்லி ரியல் லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கான்செப்ட்ஸ்ல இருக்கிறதையும் ரியல் லைஃப்ல இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா இந்தியன் எக்கனாமி ரொம்ப ஈஸி. ஸோ இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமி பொறுத்தவரை நம்ம லிசன் பண்ணி நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இருந்தாலே நிறைய ரிவிஷன் பண்ணினா கூட எக்ஸாம்ஸை நல்லா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நிறைய மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்ணிக்க முடியும். அதுதான் மாதிரி தான் இந்த இந்தியன் எக்கனாமின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி கான்செப்டுவல் கிளாரிட்டி இருந்தால் போதும். பிகாஸ் எக்ஸாம்ல வந்து லாஜிக்கல் பேஸ் பண்ணி கொஸ்டின் தான் நிறைய இருக்கும் ஓகேங்களா. உங்களோட லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் போதும், நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணுங்கிற மாதிரியான தேவை கிடையாது ஓகேங்களா. அந்த மாதிரியான கொஸ்டின் அந்த மாதிரியான டாபிக் தான் இது. அதே மாதிரி தான் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டின் எப்படி ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க இந்த சென்ஸ் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்திருப்பாங்க, அது நம்ம சொல்லிக்க முடியும். அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் சொல்லி விமனோட ஹையர் எஜுகேஷனுக்காக கொண்டு வந்திருப்பாங்க, நீங்க வந்து படிப்பீங்க புதுமை பெண் திட்டம் சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வந்து நிறைய விதமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நல உதவி திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. யாருக்கெல்லாம்? ஸோ நல உதவி திட்டங்கள் பெண்கள் குழந்தைகள் அந்த மாதிரி விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி எஜுகேஷனுக்கு கல்விக்கு சுகாதாரத்துக்கு இந்த மாதிரி நிறைய விதமான திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. இதை கம்ப்ளீட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த யூனிட்டும் கவர் ஆயிடும் ஓகேங்களா. இது அகைன் வந்து ப்ராக்டிக்கல் கரண்ட் ஈவென்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அது இன்னும் கொஞ்சம் பர்டிகுலர் டெப்த்ல கவர் பண்ணணும்னு பார்க்கும்போது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அந்த டாபிக்கும் ரொம்ப ஈஸி தான். ஸோ அகைன் வந்து ஸோ பாலிட்டி ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் 40 கொஸ்டின் இருக்கு. இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இது சேர்த்து என்ன இருக்கு 50 கொஸ்டின் இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நமக்கு 90 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 200. இந்த 90 கொஸ்டினுமே ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் தான். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு பார்க்கும்போது 90 கொஸ்டின்ல மேக்ஸிமம் கொஸ்டின் என்ன பண்ண முடியும், சரியா ஆன்சர் பண்ண முடியும், நிறைய மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து யூனிட் 5. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6. யூனிட் 6ன்னு பார்க்கும்போது அதே ஹிஸ்டரி தான், பட் ஹிஸ்டரி கல்ச்சர் இந்த சென்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாடோட சமூக அரசியல் இயக்கம். ஸோ சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சென்ஸ் பார்க்கும்போது இதுல வந்து திருக்குறள் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ திருக்குறள் நம்ம வந்து ரெகுலரா கன்சிஸ்டண்டா திருக்குறள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா திருக்குறள் இந்த சென்ஸ் மனப்பாடம் பண்ண வேண்டாம், பட் திருக்குறள் கொடுக்கப்பட்ட மீனிங் ஓகேங்களா அது ரெகுலரா இம்பார்ட்டன்ட் அதிகாரத்தை சூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த யூனிட்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுல திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமான கீ பிளேயர் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இந்த சென்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து 20th செஞ்சுரியில வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ 20th செஞ்சுரியும் அதுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டுலையும் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்த முக்கியமான சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் அதை நம்ம வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா போதும் இந்த யூனிட்ல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா. சிலபஸ் நிறைய இருக்கலாம், பட் பெக்குலியரா எடுத்து அதை நல்லா இன்டென்சிஃபைடா சாலிடா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த யூனிட் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த யூனிட்ல ஓவரால் வெயிட்டேஜ் வந்து 40 கொஸ்டின்ஸ். ஸோ 40 கொஸ்டின்ஸ்ல இந்த 2 பார்ட் நீங்க கவர் பண்ணா கூட 25 கொஸ்டின்ஸ் மேல ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா. 25 கொஸ்டின் மேல ஸ்கோர் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 10 to 15 கொஸ்டின் அதை வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இம்பார்ட்டன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுலயும் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா. பட் 25 கொஸ்டின்ஸ் மேல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா ப்ரிப்பேர் பண்ணி மேக்ஸிமமா ஸ்கோர் பண்ண முடியும். அதுதான் வந்து யூனிட் 6 சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ ஓவராலா பார்க்கும்போது 175 கொஸ்டின் ஓகேங்களா. 175 கொஸ்டின்ல நீங்க ஜெனரல் சயின்ஸ் ரொம்ப வாஸ்டா இருக்கு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணல கஷ்டமா இருக்குன்னு சொன்னா கூட நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்ஸ் கண்டென்ட் இந்த மாதிரி விஷயம் ப்ரிப்பேர் பண்ணா கூட அந்த 10 கொஸ்டின்ல மினிமம் 3ல இருந்து 4 கொஸ்டின் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஜியோகிராஃபில முக்கியமான டாபிக் ப்ரிப்பேர் பண்ணாலே வந்து நமக்கு வந்து 6 கொஸ்டின் ஈஸியா கரெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இந்தியன் பாலிட்டி இந்தியன் பொருளாதாரம் அப்புறம் வளர்ச்சி நிர்வாகம் இதுல ஓவரால் 90 கொஸ்டின் இருக்கு, பட் 90ல 75ல இருந்து 80 கொஸ்டின்ஸ் தாராளமா ஆன்சர் பண்ண முடியும். 75ல இருந்து 80 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். அது போக இருக்கக்கூடியதான் இந்த ஹிஸ்டரி கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் சொல்லக்கூடியது. இதுல வந்து 40 கொஸ்டின்ல 25 and above 30 வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இது போக யூனிட் 3ல ஒரு ஹிஸ்டரி இருக்கும் சொன்னா அது INM
அப்புறம் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து 15 கொஸ்டின் கிட்ட ஈஸியாக ஆன்சர் பண்ணி 14 15 கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 6 யூனிட்ல ப்ரிப்பேர் பண்ண அந்த சென்ஸ் பார்க்கும்போது 175 மார்க்ஸுக்கு வந்து 175 கொஸ்டின்ஸுக்கு நிறைய கொஸ்டின் வந்து சரியான முறையில் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதில் மிச்சம் இருக்கக்கூடிய 25 கொஸ்டின் வந்து அபவுட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த சென்ஸ் பார்க்கும்போது இதில் ஓவராலாக 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் இந்த 25ல மினிமம் 22 ஆர் 23 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம இன்டென்சிஃபைட் ப்ரிப்பரேஷன் இருக்கு. இதில் 22 to 23 ஸ்கோர் பண்ண அந்த சென்ஸ் பார்க்கும்போது ஓவரால் எல்லாத்தையும் இந்த மேக்ஸிமம் லிமிட்டை ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 150 அண்ட் பிளஸ்ன்னு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 1 preliminary எக்ஸாமினேஷன் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? 150 பிளஸ் தான் நமக்கு வந்து டார்கெட். 150 மார்க் அவுட் ஆஃப் 200ல 150 பிளஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கேட்டகரி இருந்தாலும் கண்டிப்பாக குரூப் 1 preliminary எக்ஸாமினேஷன் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு இன்டென்சிஃபைடா எதில் ஒர்க் அவுட் பண்ணும், எந்த டாப்பிக்ல ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி அந்த அனாலிசிஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த டாப்பிக்கை இன்டென்சிஃபைடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு மற்ற டாபிக் வந்து நம்ம வந்து லிமிட்டட் ஆஸ்பெக்ட்ல ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 150 பிளஸ்ங்கிறது ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். டெஃபினட்டா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு தேவை ஸ்ட்ராட்டஜிக்கல் வே ஆஃப் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸை பார்த்து பயப்படுறதை விட சிலபஸ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பிக் பண்ணி அதுல ஃபுல் ஃபிளெஜ்டா இன்டென்சிஃபைடா கிரவுண்ட் லெவல் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 150 பிளஸ்ங்கிறது ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். யார் எந்த ஆஸ்பெக்ட்ல எவ்வளவு டிஃபிகல்ட்டா क्वेश्चन எடுத்தாலும் உங்களுக்கு 150 பிளஸ்ங்கிறது சேஃப் ஜோனா இருக்கும். பிகாஸ் நீங்க வந்து சிலபஸை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்கீங்க, டீகோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து குரூப் 1 preliminary examination. ஓகேங்களா? as well as most of the students வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தீங்க. ஸோ ஓகே குரூப் 1 preliminary examination ஓகே சார், பட் குரூப் 1 மெயின்ஸ்னு ஒரு நமக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அது எப்படி சார் சால்வ் பண்றது, அது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா தெரியுற மாதிரி இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் நான் சொல்றேன், நீங்க குரூப் 1 preliminary examination ப்ரிப்பேர் பண்ணாலே குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு மோர் தென் 75% வந்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான். ஓகேங்களா? அதுக்கு வந்து அடிஷனல் நாலேஜ் ஸ்பெசிஃபிக்கா தேவைப்படாது. ரைட்டிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் அது மட்டும் இருந்தால் போதும். குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை நாலேஜ் எல்லாமே நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல இப்போ நான் சொன்னல இந்த டாபிக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகிறதுக்கும் எலிஜிபிள் பர்சன் தான், நல்ல கேப்பபிளான பர்சன் தான், ப்ரொவைடட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம். ஓகேங்களா? விச் மீன் நம்ம ப்ரிலிம்ஸ்ல அப்ஜெக்டிவ் டைப்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம். பட் மெயின்ஸ்ல வந்து we are expressing in terms of description. ஓகேங்களா? வேர்ட் ஃபார்மட்ல என்ன பண்ணியிருப்போம், எழுதியிருப்போம். ஸோ இது வந்து நமக்கு வந்து குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன பேப்பர்லாம் வரும்னு பார்க்கும்போது இது ஓவராலாக வந்து 4 பேப்பர்ஸ் இருக்கும். குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 4 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த 4 பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து இட்ஸ் a kind of just eligible பேப்பர். ஓகேங்களா? இது வெறும் எலிஜிபிள் பேப்பர் தான். ஸோ மினிமம் ஸ்கோர் பண்ணாலே இது பண்ணிடலாம். இது வந்து மார்க் ஸ்கோரிங்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரிமைனிங் 3 பேப்பர்ஸ் தான் வெரி க்ரூஷியல். ஓகேங்களா? ரிமைனிங் 3 பேப்பர்ஸ்னா நம்ம வந்து பேப்பர் 2, பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 அப்படின்னு சொல்லிக்க முடியும். இந்த பேப்பர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர் 2ல பார்க்கும்போது நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு ப்ரிலிம்ஸ்ல படித்த ஹிஸ்டரி ஐஎன்எம் வரும். அது பக்கம் இல்லாம சோஷியல் இஷ்யூ சமூக பிரச்சனைகள் அது ஸ்பெசிஃபிக்கா வரும். அது மட்டும் இல்லாம நமக்கு 3வது பாயிண்டா வந்து எத்திக்ஸ். இதுதான் வந்து நமக்கு வந்து பேப்பர் 2ல நமக்கு ஸ்பெசிஃபிக்கா வரும். பேப்பர் 1 எனிவே எலிஜிபிள் பேப்பர் தான், அது மேட்டர்ஸ் கிடையாது. பேப்பர் 2ல வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா நீங்க எது எழுதுறீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டரி. ஓகேங்களா? இந்த ஹிஸ்டரி இந்த சென்ஸ் பார்க்கும்போது இது எல்லாமே நீங்க ப்ரிலிம்ஸ்ல படிச்ச இந்திய தேசிய இயக்கம். ஓகேங்களா? அது படிச்சிருப்பீங்களா? அது அப்படியே டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மட்ல எழுத வேண்டியதுதான். ஓகேங்களா? ஏன் வந்து இம்பார்ட்டன்ஸ் புரிந்து தெரியுதா? ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் சிலபஸ்லயும் மெயின் சிலபஸ்லயும் இன்டெகிரேட்டா உங்களுக்கு மாடர்ன் இந்தியா வருது. ஓகேங்களா? இங்க ஏன்ஷியன்ட் இந்தியாவும் கிடையாது, பண்டைய கால இந்தியாவும் கிடையாது, இடைக்கால இந்தியாவும் ஸ்பெசிஃபிக்கா வராது. ஒன்லி நவீன இந்தியான்னு சொல்லக்கூடிய மாடர்ன் இந்தியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் ப்ரிலிம்ஸ்க்கு அங்க நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொன்னேன். ஸோ ப்ரிலிம்ஸ்ல நீங்க மாடர்ன் இந்தியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்கன்னா மெயின்ஸ்ல அதை டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணா போதும், இந்த யூனிட் ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது ஏன் சொல்ல வரணும்னா ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் ஒரே சிலபஸ் தான், வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது மட்டும் தான் வித்தியாசம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ செகண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் இந்த பேப்பர் 2ல வந்து அடுத்த யூனிட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த சோஷியல் இஷ்யூன்னு சொல்லக்கூடிய சமூக பிரச்சனைகள். ஓகேங்களா? சமூக பிரச்சனைகள்னா இதுல இருக்கிற எல்லா டாபிக்குமே நீங்க அவேரா இருக்கக்கூடியதான். குழந்தை தொழிலாளர் சொல்லியிருப்பாங்க, மக்கள் தொகை பெருக்கத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க, குழந்தையோட கல்விகள், உண்மை பெண்களோட கல்விகளை பத்தி சொல்லியிருப்பாங்க, வறுமையை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அர்பனைசேஷன், அப்புறம் வந்து what you call the சிறுபான்மையினர் அவங்களுக்கு எதிரான சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்ப வன்முறை, இந்த மாதிரி விஷயங்கள், இது அப்புறம் டவுரி வரதட்சணை கொடுமை, இதெல்லாமே நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல அங்க இங்க கேள்விப்பட்ட விஷயம் தான். ஓகேங்களா? இது எதுவுமே புது டெர்மினாலஜி கிடையாது. அஸ் a காமன் கிராஜுவேட் பர்சன் இது எல்லாமே என்ன பண்ணிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்க வேர்டிங்ஸ்ல நிறைய ஃபார்மேட்ல என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு மேனர்ல எக்ஸ்பிரஸ் பண்ண போறதானே தவிர இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டி கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சமூக
பிரச்சனைகள் சொல்லக்கூடியது. ஸோ சமூக பிரச்சனைகள் அட்ரஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இந்த பேப்பர்ல அடிஷனல் என்ன சால்வ் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு சொல்லக்கூடியது ஒரு 50 மார்க்குக்கு எழுதுவீங்க. ஓகேங்களா? எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இந்த சென்ஸ் பார்க்கும்போது உங்களோட சம்பந்தப்பட்ட உங்களோட எத்திக்ஸ், அதாவது நிறைய விதமான நமக்கு எத்திக்ஸ் சம்பந்தப்பட்ட கீவேர்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி 1 வீக்ல இந்த யூனிட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதாவது திருக்குறள் நிறைய விதமான அறவழி விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திருக்குறள் நிறைய விதமான கீ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பயன்படுத்துங்க, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நிர்வாகத்தில் எப்படி பயன்படுத்துறீங்க, அந்த மாதிரியான அதிகாரத்தை எடுத்து அதை உங்களோட ஓன் திங்கிங்ல என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. இதுல நிறைய விதமான கீவேர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸ் எதிர வர்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணா போதும். அகைன் மெயின்ஸை பொறுத்தவரை நாலேஜ் கிடையாது, நீங்க அடிக்வேட் நாலேஜ் பிலிம்ஸ்ல கேதர் பண்ணியிருப்பீங்க. அதுல மெயின்ஸ்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, இந்த எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் எப்போ என்ரிச் ஆகும், எப்போ டெவலப் ஆகும், இந்த சென்ஸ் பார்க்கும்போது பை மீன்ஸ் ஆஃப் த்ரூ ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ண மெயின்ஸை பொறுத்தவரை ஈஸி தான். ஸோ அதனால இது பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாமே நீங்க எதுல பண்ணுவீங்கன்னா பேப்பர் 2ல பண்ணுவீங்க. அடுத்த பேப்பர் 3 பார்க்கும்போது இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டி நீங்க ஆல்ரெடி பிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்க, 40 கொஸ்டின்ஸ்க்கு படிச்சிருப்பீங்கல்ல, அதே கண்டென்ட் தான் இவங்க டீகோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்கிற எல்லா டாபிக்கும் நீங்க பிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அந்த டாபிக் படிச்சதா அப்படியே என்ன பண்ணுவீங்க, இங்க எக்ஸ்பிரஸ் பண்றதா வேற. அந்த கண்டென்ட்டை கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, நீங்க ஆல்ரெடி பிலிம்ஸ்க்கு என்ன படிச்சீங்களோ அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரல் மேனர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதான். இது எல்லா டாபிக்குமே என்ன இருக்கு, ஃப்ரம் த டாப் டு பாட்டம் எல்லாமே அதுலயும் இருக்கு. இது ஒரு 100 மார்க்ஸ்க்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மட்ல எழுதுவீங்க. ஸோ சேம் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? நீங்க சார் சொன்னீங்க ப்ரிலிம்ஸ்ல சயின்ஸ் 10 கொஸ்டின் தானே இருக்கு, ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லி டிவியேஷன் அதிகமா இருக்கு, அதிகமா வாஸ்டான சப்ஜெக்ட்னு சொல்லி சொன்னீங்க. பட் இதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் என்னமே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பியூர் சயின்ஸ் பார்க்கும்போது நிறைய டெக்னிக்கல் டேர்ம் இருக்கும். பட் டெக்னாலஜி எக்ஸ்பிரஸ் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் ஏஐ சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன் டெக்னாலஜி கேட்டாங்கன்னா ஏயோட அப்ளிகேஷன் ஒவ்வொரு செக்டார்லயும் என்ன மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி எழுத முடியும். எஜுகேஷன் ஏயோட எந்த மாதிரி இருக்கு, ஹெல்த்துக்கு எந்த மாதிரி இருக்கு, டிஃபென்ஸ் செக்டர்ல எந்த மாதிரி இருக்கு, ஸோ அக்ரிகல்ச்சர்ல ஏஐ எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏஐ, ஐஓடி, இந்த மாதிரி வெப்னு சொல்லக்கூடிய வெப் 3.0, இந்த மாதிரி நிறைய விஷயம் அதே மாதிரி 6G, இந்த மாதிரி நிறைய விஷயம் டெக்னாலஜிக்கு ஓரியன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. டெக்னாலஜிக்கு ஓரியன்ட் கொஸ்டின் ஒவ்வொரு முக்கியமான ரீசன்ட் டெக்னாலஜி எடுத்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த சென்ஸ் பார்க்கும்போது இந்த யூனிட்டும் ஈஸி தான். ஸோ இதுல நம்ம எது அதிகமாக ஃபோக்கஸ் பண்றோம், டெக்னாலஜி. ஓகேங்களா? ஏன்னா கொஸ்டின் அதிகமாக அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின் தான் இது அதிகமாக கேட்பாங்க. இந்த கொஸ்டின் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் தான் அதிகமாக வரும். இது 100 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்க டைட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் லிமிட்டடா டாபிக் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ண முடியும், டாபிக்கை பிக் பண்ணி நம்மளால ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் தமிழ் சொசைட்டி கல்ச்சரல் ஹெரிடேஜ். இதை நீங்க யூனிட் 6ல ஒரு சர்டைன் எக்ஸ்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகே, யூனிட் 6ல நீங்க திருக்குறள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா, அதே விஷயம் தான் திருக்குறள். சில விஷயம் தமிழ் இலக்கியம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த இதை அப்படியே என்ன பண்ணுவீங்க, இதுல ஆன்சர் ரைட்டிங்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. கேரிஸ் 50 மார்க்ஸ் இதுல ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து புரிஞ்சுக்கணும், ப்ரிலிம்ஸோட சிலபஸும் மெயின்ஸோட சிலபஸும் ஒரே இதுதான். அங்க ஒரு யூனிட்ல கொடுத்துருக்காங்க, அதை இங்க வேற யூனிட்ல கொடுத்துருக்காங்க. அங்க அப்ஜெக்டிவ் டைப்ல எழுதுறீங்க, இங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தெளிவா ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. எனிவே நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ல ஆன்சர் பண்ணாலும் நம்ம கான்செப்ட்ஸ்லாம் படிச்சதை என்ன பண்ண போறோம், ஆன்சர் பண்ண போறோம். அந்த கான்செப்டை இங்க டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்ல ஒரு கிளியர் கட் மேனர்ல தெளிவா பிரசன்ட் பண்ண போறோம். அந்த பிரசன்டேஷன் ஸ்கில் இருந்தா ஸ்பெசிஃபிக்கா இருந்த போதும் மெயின்ஸை பொறுத்தவரை எல்லா டாபிக்குமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதான். ஓகேங்களா? அண்ட் ஃபைனல் பேப்பர்ல பாத்தீங்கன்னு பார்க்கும்போது இதுல என்ன இருக்கு, ஜியோகிராஃபி. ஓகேங்களா? இதுலயும் என்ன இருக்க போகுது, மான்சூன் இருக்க போகுது. இதுலயும் என்ன இருக்கு, ரிவர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இது எல்லாமே ப்ரிலிம்ஸ்ல படிச்சது தான். அந்த ப்ரிலிம்ஸ்ல படிச்ச அதே விஷயத்தை டயக்ராமேட்டிக் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட்மெண்ட் வைஸ் என்ன பண்ணுவீங்க, பாயிண்டா சப்ஹெட்டிங் போட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. இது 75 மார்க்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஓகேங்களா? இந்த யூனிட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணதான். அடுத்த யூனிட் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது ஒரு 75 மார்க்ஸ் இருக்கு. எனிவே நீங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல கரண்ட் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் படிக்க தான் செய்வீங்க. ஓகே, என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்டு படிப்பீங்க. என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கேட்டா இப்போ கூட எல்லாருமே ஒரு ஆன்சர் எழுத முடியும். என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கேட்டாங்கன்னா ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் சொல்லி எல்லா பொல்யூஷன் எழுதி என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் எழுத முடியல. அதே விஷயம் தான் மெயின்ஸ்ல கொடுக்க போறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ என்விரான்மெண்ட் பொறுத்தல மோஸ்ட்லி நீங்க எல்லாமே படிச்சதுதான், ஸ்கூல் லெவலில் படிச்சதுதான். பயோடைவர்சிட்டி படிச்சது, ஈகோ சிஸ்டம் என்ன நமக்கு தெரியும். அதே மாதிரி பயோடைவர்சிட்டியோட டைப்ஸ், இன்சிடென்ட், எக்ஸிட், கன்சர்வேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம 10th படிச்சது. ஓகே, அதே விஷயம் தான் இதுல கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸோட சேர்த்து
ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்ட் மேனர்ல ஒரு குட் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன்லாம் போட்டு வெல் வெஸ்ட் எழுத போறோம். ஓகேங்களா? மற்றபடி நாலேஜ் நீங்க கண்டிப்பா என்விரான்மெண்ட்டும் நீங்க ப்ரிலிம்ஸ்ல என்ன பண்ணுவீங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல படிப்பீங்க. அதே விஷயத்தை என்ன பண்ண போறீங்கன்னா இங்க உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரலா எழுத போறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அகைன் அடுத்த யூனிட் இந்தியன் எக்கனாமி. லாஸ்ட் யூனிட் இந்தியன் எக்கனாமி. இது அகைன் ப்ரிலிம்ஸ்ல யூனிட் 5ல ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. எக்கனாமி ஒரு ப்ராக்டிகல் சப்ஜெக்ட், ஈஸியா என்ன பண்ண முடியும், ப்ராக்டிகல் நாலேஜோட கம்பேர் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம்ல, அதை நீங்க அப்படியே படிச்சிருப்பீங்க. இங்க என்ன பண்ணுவாங்க, பொருளாதாரங்கிற பேர்ல உங்களுக்கு கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க. அங்க கேதர் பண்ண நாலேஜை ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ல இங்க என்ன பண்ண போறீங்க, ரிஃப்ளெக்ட் பண்ண போறீங்க. அட் த சேம் டைம் இந்த சிலபஸ் எல்லாமே அதுலயும் இருக்கு. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ்லயும் படிப்பீங்க இதே சிலபஸ் என்ன பண்ண போறீங்க, அப்படியே வே ஃபார்வர்ட் மெஷர்ல என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. ஸோ ஃபைனலா நான் கன்க்ளூட் பண்றப்ப குரூப் பண்ண பொறுத்தல ப்ரிலிம்ஸா இருக்கட்டும் மெயின்ஸா இருக்கட்டும் சிலபஸ் மோர் ஆர் லெஸ் 75% சேம் தான். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ நீங்க ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிலிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அதே டாப்பிக்கை மெயின்ஸுக்கு எப்படி எழுதலாம்னு சொல்லி அந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா 2 லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனுமே இன்டகிரேட்டா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ விச் நீங்க குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க இந்த சென்ஸ் பார்க்கும்போது அந்த இன்ஸ்டன்ட்ல யூ ஆர் மோஸ்ட் எலிஜிபிள் அண்ட் capable person to appear for the mains examination, to clear the mains examination, because நீங்க 75% மெயின் சிலபஸும் கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால 2 சிலபஸும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். நீங்க அதுல அப்ஜெக்டிவ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க, இதுல டிஸ்கிரிப்டிவ் எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய சின்ன டாபிக் ஓகேங்களா, அந்த 75% மெயின் சிலபஸ் கவர் ஆயிடுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய எத்திக்ஸ், குட்டி இந்த என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட், அப்புறம் எலிஜிபிள் பேப்பர், இதுக்காக ஒரு லிமிடெட் ஆஸ்பெக்ட்ல ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு பார்க்கும்போது குரூப் அண்ட் மெயின்ஸும் ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பரேஷன் சேம் தான், ஒரே லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன். 2 ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு பார்க்கும்போது இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், ரெண்டுமே ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நீங்க ஆல்ரெடி நிறைய பேர் கிரவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ரிலிம் சிலபஸ் மெயின் சிலபஸ் பார்க்கும்போது பட் நான் ஒரே பாயிண்ட்ல வச்சு சொல்றேன், ப்ரிலிம் சிலபஸும் மெயின் சிலபஸும் ஒரே இதுதான். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ்ல கொடுக்குற விஷயத்த அவங்க டீகோட் பண்ணி மெயின்ஸ்ல எலாபரேட்டா கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான், பட் எக்ஸ்பிரஸிங் மேனர் மட்டும் தான் வித்தியாசம். என்ன மெயின்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஒரு பர்டிகுலர் டைமை மேனேஜ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் ஒரு அலைன்டா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் சிம்பிளா உங்ககிட்ட ஒரு பயோடேட்டா கேட்கறாங்கன்னு பார்க்கும்போது உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது யாருமே எந்திரிச்சு நான் பிஇ முடிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் சொல்றோம். அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதே மாதிரி தான் மெயின்ஸோட ஆன்சர் ரைட்டிங். மெயின்ஸ்ல ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னு பார்க்கும்போது ப்ராப்பரா இன்ட்ரோடக்ஷன் பண்றது, அதுக்கப்புறம் கொஸ்டின் அடுத்தடுத்து எப்படி ப்ரையாரிட்டைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை கத்துக்கிட்டு அந்த ஸ்கில் மட்டும் எழுதுக்கான ஸ்கில் மட்டும் கத்துட்டீங்கன்னா குரூப் ஆன் ப்ரிலிம்ஸ் as well as குரூப் ஆன் மெயின்ஸ் ஒரே மாதிரி விஷயம் தான், ஒரே மாதிரி லெவல் ப்ரிப்பரேஷன் தான், ஒரே சிங்கிள் அட்டம்ப்ட்லயும் ரெண்டுமே என்ன பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும் சொல்லக்கூடியது. ஸோ நீங்க மெயின்ஸ்ல அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு பார்க்கும்போது ஸோ டெஃபினட்டா இன்டர்வியூ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு கேப்பபிளான பர்சனா இருப்பீங்க, கம்ப்ளீட்டா கிளியர் கட்டா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ வெல் பெஸ்டா ஸ்மார்ட்டா அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப ஒரு சிங்கிள் அட்டம்ப்ட்ல என்ன பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், கிளியர் பண்ண ஸ்பெசிஃபிக்கா முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிப்பரேஷன் இன்டென்சிஃபைடாகவும் பண்ணணும், பட் ஸ்மார்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் நம்ம தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணணும், பட் ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி ஒரே அட்டம்ப்ட்ல ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சேர்த்து கிளியர் பண்றங்க மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது 1 இயர்ங்கிறத மோர் தென் சஃபிஷியன்ட். பிகாஸ் உங்களுக்கு ஜூன்ல தான் ஸ்பெசிஃபிக் நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த 6 months ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஃபார் யூ. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா 2 ப்ரிப்பேர் பண்ணி 2ஓட சிலபஸ் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கும்போது ஸோ எனிவே எனி மேனர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் நமக்கு எல்லா கொஸ்டினுமே நம்ம ப்ராப்பராக நம்ம கொடுக்க முடியும் அண்ட் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் ப்ரிலிம் சிலபஸ் மெயின் சிலபஸ் ஒரே ஒரு விஷயம் தான், எக்ஸ்பிரஸிங் பண்ணக்கூடிய மேனர். ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோவில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ப்ரிலிம் சிலபஸும் மெயின் சிலபஸும் ஒன்று தான். ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே மெயின்ஸுக்கு நம்ம கேப்பபிள் பர்சன் தான், அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விதம் அது மட்டும் தான் வித்தியாசம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்கும்போது குரூப் 1 எக்ஸாமினேஷன் வெரி வெரி சிம்பிளிஃபைட் மேனர். ஓகேங்களா? ஸோ இனிமேல் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது, தாராளமாக என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோட அப்ஜெக்டிவ். அண்ட் பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லையும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கன்வே பண்ணுற மாதிரி இந்த பிளாட்ஃபார்மை வெல் எஃபெக்டிவாக ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ வெரி மச்.